ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் வீடியோவில் தண்டேல்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைபர் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தண்டேல் இந்த படத்தை சண்டு மொண்டேட்டி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி, ஆடுகளம் நிறைய நின்று வச்சுருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் சாய் பல்லவியும் நாக சைத்தன்யாவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. நாக சைத்தன்யா யாருனாக்கா ஒரு ஃபிஷர்மேனாக இருக்கார். அவரோட வேலை என்னன்னாக்கா, ஆந்திராவிலேருந்து குஜராத்துக்கு போய் 9 மாதம் மீன் பிடிச்சிட்டு மீதி 3 மாதம் தன்னோட ஃபேமிலி கூட இருப்பார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது புயல் வந்தது. புயலில் வழி தவறி பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிடுறாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட் 22 ஃபிஷர்மேன்ஸை பாகிஸ்தான் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் சாய் பல்லவி எப்படியாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட்லேருந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி போராட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அவங்க ஃபிஷர்மேன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா, இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours 30 minutes ஓடுது. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து நாக சைத்தன்யா வந்து ஒரு தந்தையெல்லாம் இருப்பார். தந்தையெல்லாம் என்னன்னாக்கா லீடர்னு அர்த்தம். அந்த நாக சைத்தன்யா இருக்க கிராமத்துக்கு ஒரு லீடராக இருந்து எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சாய் பல்லவிக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் உள்ள லவ் பொசிஷன் தான் காட்டுறாங்க. உங்களுக்கு லவ் படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருக்கும். இல்லை எனக்கு லவ் பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு டிவியில் ஒரு நாள் நியூஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து மீன் பிடிக்க போனவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். உடனே சாய் பல்லவி வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம நம்ம லவ்வரை இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாக சைத்தன்யாவை மீன் பிடிக்க போக வேணாம், இங்கேயே ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாக சைத்தன்யா வந்து நான் ஒரு தண்டையில் என்னை நம்பி நிறையா ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க, நான் ஒரே தடவை மட்டும் மீன் பிடிக்க போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் சாய் பல்லவி பேச்சு மீறி அவர் போயிடுறாரு. இதனால சாய் பல்லவி என்ன பண்ணாங்கனாக்கா வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போது சூழ்நிலையில் அவர் நாக சைத்தன்யா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் மாட்டிப்பார். இதுக்கப்புறம் அவங்க நாக சைத்தன்யா வெளில எடுத்தாங்களா இல்லையா, சாய் பல்லவி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்களா இல்லை நாக சைத்தன்யா கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் நாக சைத்தன்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாக்கா ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். இந்த லவ் போர்ஷன் சரி, சாய் பல்லவிக்கு அவருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. அடுத்து சாய் பல்லவி வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தோம்னாக்கா சாய் பல்லவி தான் ஹீரோவாகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் தனியாக நின்று போராடி எல்லா விஷயத்தையும் சாதிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து லாஜிக்கெல்லாம் பார்த்தாக்கா இந்த படத்தை பார்க்க முடியாது. சில விஷயங்கள்லாம் சினிமாட்டிக்காக தான் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து ஆடுகளம் நரேன், அவர் எப்போதும் போல் ஒரு நல்ல ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபிஷர்மேனாக வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஆடுகளம் நரேனோட ஆக்டிங்கு மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, லவ் படம் பிடிக்குன்னா இது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும். லவ் படம் பிடிக்காதனாக்கா இது ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 30 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.